எங்க பாஸ் உங்களை கூட்டு வர சொன்னார். அச்சா பாஸ் எங்க வந்துட்டார். ஓ குட். கூப்பிட்டீங்களா? எஸ் எஸ். ஏன் யார் இது? யாரா இருந்தா உனக்கு என்ன? இவனை உயிரோடவோ பிணமாவோ கொண்டு வந்தா 10 லட்சம். எங்க இருக்கான்? காஷ்மீர்லயே இருக்கான். ஓஹோ. இனிமே கடகடையா கை நீட்ட வேண்டாம். அவனை அடிச்சா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. அடிச்சாரு. நாள் கடத்த கூடாது, உடனே முடிச்சிடணும். டன். லெட்ஸ் என்ஜாய். Kekiri pelene tikiri sinavai, gamane bimane nari latavai. Kekiri pelene tikiri sinavai, gamane bimane nari latavai. Kinkini 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 handavai. Kinkini 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 handavai. Kekiri pelene tikiri sinavai. பக்கம் கொஞ்சம் பாடி சாரதா, பார்க்க வேணும் நானும் தோரகா. பக்கம் கொஞ்சம் பாடி சாரதா, பார்க்க வேணும் நானும் தோரகா. ஆசை வச்ச கண்ணம் பாதுஷா, அதுல தாண்டி இருக்கு தமாஷா. ஆசை வச்ச கண்ணம் பாதுஷா, அதுல தாண்டி இருக்கு தமாஷா. லகடிபம் லேகடிஜம் ஜியா மஸ்தானா, லகடிபம் லேகடிஜம் ஜியா மஸ்தானா. கக்கிரி பேலன டிக்கிரி சின்னாவாய், கமன பீமன நாரி லதாவாய். கிங்கினி 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 ஹண்டாவாய். கக்கிரி பேலன டிக்கிரி சின்னாவாய். Tikiri sinavai, gamana bimana nari latavai. Kinkini 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 handavai. Kakiri pelana tikiri sinavai. எங்க ஊரு பழைய தம்புரா, உங்க ஊரு பிடிலு ஆச்சிரா. எங்க ஊரு பழைய தம்புரா, உங்க ஊரு பிடிலு ஆச்சிரா. போதை ஏற போடு தம்முடா, போட்டுக்கிட்டா ரொம்ப கம்புடா. போதை ஏற போடு தம்முடா, போட்டுக்கிட்டா ரொம்ப செம்புடா. லகடிபம் லேகடிஜம் ஜியா மசானா, லகடிபம் லேகடிஜம் ஜியா மசானா.
चक्री पैलन टिकरी सिन्हा भाई गमन भीमन नारी लता भाई किंकिनी 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 हंडा भाई चक्री पैलन टिकरी सिन्हा भाई ஹலோ, நான் தாங்க ஸ்ரீநகர்ல இருந்து பேசுறேன். ஹலோ புஷ்பாவா? என்ன விஷயம்? ஏன் என்னாச்சு? ஏன் பேசாம இருக்க? நான் என்னன்னு சொல்லுவேங்க? என் பதத்தை அதிகமாக்காத. என்ன ஆச்சு சொல்லு. ராஜாவே 2 நாளா காணுங்க. எங்க போனா? சரியா தேடி பாத்தியா? புறப்படும் போதே கார் எடுத்துக்கிட்டு தனியா காஷ்மீர் சுத்தி பார்க்க போறேன்னு சொன்னான். நீ ஏதாவது அவனை கண்டிக்கியா? இல்லைங்க, அவன் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. புஷ்பா, நான் புறப்பட்டு வரட்டுமா? வேண்டாங்க, உங்க உடம்புக்காக ஆள வேண்டியதுல நானே பாத்துக்கிறேன். லுக், ஆனந்த சரியா தேடி பார்க்க சொல்லு. நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. நான் இங்க ஐஜி கிட்ட பேசுறேன். இத பாரு, மனசை தளர விடாத. இந்த காலத்து பசங்க இந்த மாதிரி தான் விளையாட்டா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, ராஜாவை எப்படி தேடி கண்டுபிடிச்சிடுறோம். அடு அங்க பாருங்க. அன்னைக்கு அந்த போட்ல அது வந்து நில்லு. நீ ராதா தானே? ஆமா. யாருங்க? யாரா இருந்தா உனக்கு என்ன? என் குருவை ஏமாத்திட்டு இவனோட சுத்தியா? ஏய் மிஸ்டர், மரியாதையா பேசு. இல்ல ராஜா, சரி சரி, என் குரு கிட்ட பேசிக்கிறேன். வா. ராதா எங்க போயிருக்கா? யாரோ காஷ்மீரை பத்தி ஆராய்ச்சி பண்ற காலேஜ் பையனோட கைடா போயிருக்கிறா. அவ காஷ்மீரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணோட போகல, காதலை பத்தி ஆராய்ச்சி பண்ண போயிருக்கா. என்னடா சொல்ற? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். என்னடா இது? கைடா இருக்கிறவ 4 பேரோட பழக வேண்டி இருக்கும். இதெல்லாம் தப்பா நினைக்கலாமா? இவளுக்கு எதுக்கு வேலை? நான் தான் சம்பாதிக்கிறேன். டேய், அவ இஷ்டத்துக்கு விட்டு திருப்பறதான் புத்திசாலித்தனம். கதவை சாத்திட்டு அடிச்சா பூனை கூட புலியா மாறிடும். அவ மனசு கஷ்டப்படும்படியா தொடர்ந்து தொல்லைங்க கொடுத்துட்டே இருந்தா திடீர்னு எங்காவது போனாலும் போயிடுவான். எங்க போயிட போறான் பாத்துறேன். எனக்கு தெரியாம கல்யாணம் ஏற்பாடு ஏதாவது நடந்தது, மாப்பிள்ளை கழுத்துல மாலை இருக்காது, அருவா கத்திதான் இருக்கும். நான் வரேன். மாப்பிள மாப்பிள மாப்பிள. என்ன எப்படி? என்னையா ஒண்ணுமே இல்லை, என்னமோ முறுக்குற. என்ன ஆச்சு? நான் ஆம்பளைங்கிறத நிரூபிச்சுட்டேன். மேடம், போஸ்டர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு. பிரிங்க. லெட்டர் கூட இருக்குமா? படிங்க. இத்துடன் இருக்கும் டேப்பை போட்டு கேளுங்கள். உங்கள் மகன் இருக்கும் இடம் பற்றிய விவரம் கிடைக்கும். யார் தெரியுதா? உங்க அன்பு மகன் ராஜா குரல். இப்ப அவன் உயிர் எங்க கையில. பெரியமகால் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஆலமரத்து பக்கத்துல வாங்க. அந்த மரத்துல ஒரு ஆணி இருக்கும். அதுல 5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு பெட்டியில வச்சு அந்த ஆணியில மாட்டிட்டு போங்க. போலீஸுக்கோ வேற யாருக்கோ இந்த தகவல் தெரிஞ்சா அப்புறம் உங்க ராஜா என்ன கொள்ளாதீங்க. அதோ கெரிதான். மேனேஜர், உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம்.
என்னாச்சு? ஒண்ணுமில்ல, நீங்க போலாம். சந்தோஷமா வந்து திரும்பி ஊருக்கு போக போறோம். உட்காருங்க கார்ல. இல்ல தேவையா கார்ல ஐயா பொடி ஜாகிரதை கீழே போட்டுற போறேன். ஜாக்கிரதை. சார் ஒரு நிமிஷம். என்ன இந்தாங்க என்னையா அது? கல்யாண கோழிங்க. அறுத்துட்டீங்களா? சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீநகருக்கு வந்து ஒரு கல்யாண கோழி அறுத்துட்டு போறீங்க. இதான் நீங்க காஷ்மீர்ல பாடம் படிக்கிற லட்சணமா? நான் என்ன படிக்கிறேன்னு உனக்கு தெரியுதான் போது. அது வரைக்கும் சும்மா இரு. எந்த காலேஜ்ல இந்த பாடத்தை படிக்க சொன்னாங்க? இது எங்க யூனிவர்சிட்டியில ரொம்ப முக்கியமான பாடம். கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆர் யூ மிஸ்டர் ராஜா? ராஜாவா? ஐ அம் நாட் ராஜா. என்ன சொல்றீங்க? இவர் மாதிரியே ஒருத்தர் நாங்க தேடுறோம். ராஜாங்கிற பேர்ல உங்களை மாதிரியே ஒருத்தர் காணோம்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்த பையன். ராஜா? பெரிய ராஜ குடும்பமா? அவங்க வேற யாரையே தேடுறாங்க. நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும் ப்ளீஸ். சாரி. ஹலோ. Hello, madam. Your son Raja is here. Thank you. ஹலோ, போலீஸ் ஹாய். ஏன் அழற? ஒண்ணுமில்லை. திடீர்னு எதுக்கு அழற? எனக்கு ஏதோ பெரிய ஏமாற்றம் ஏற்படுமோன்னு பயமா இருக்கு. ஏன்? உங்களை பார்த்தா சாதாரண குடும்பத்து பிள்ளையா தெரியல. என்ன திடீர் சந்தேகம்? நீங்க பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்த பணக்காரன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா ராஜகனை தெரியுதா? இல்ல, நீங்க ராஜாவே தான். ஆமா, நான் ராஜா தான். விளையாட்டா கேட்கல, உண்மையாவே கேட்கிறேன். நீங்க என்ன ஏமாத்திட மாட்டீங்களே? ஏன், என் மேல நம்பிக்கை இல்லையா? என் அம்மா அடிக்கடி பெரிய இடத்து பிள்ளைங்களே நம்பாதேன்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ ஏமாந்துட்டேனோன்னு பயமா இருக்கு. இல்ல ராதா, காதலுக்கு ஏற்ற தாழ்வே கிடையாது. என்ன நீ பரிபூர்ணமா நம்பலாம். புது சுகம் ரதி தரும் இருவரின் அறிமுகம் என்னாகவோ பெண்மேனியே கண்ணில் என்ன தாகமா வேகமா இன்னும் 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 புது சுகம் ரதி தரும்.
Up. Up. You bastard. Up. Up. ராஜா, உங்க அம்மா கவலையா இருக்காங்க, உடனே போய் பாருங்க. ராஜா, ஊருக்கு வரமாட்டேன்னு மேனேஜர் சொன்னியாமே? ஆமா. ஏன்? நான் இங்கே இருக்க போறேன். அதான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு திரும்பி வர பிடிக்கல. மனசுல எதையாவது வச்சுட்டு அட பிடிக்காது. என் மனசை தெரிஞ்சுக்கிட்டா அதன்படி செய்வீங்களா? என்ன? இங்க ராதான ஒரு பொண்ணை சந்திச்சேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி. நான் உங்க அம்மா. உன் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியும். பேசாம வா. உங்க மனசை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. இனிமே எதுவும் பேசாத. மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உடனே புறப்படு. இதான் உங்க முடிவா? ஆமா. உன் உயிருக்கு எத்தனை பேர் குறி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. நீ செய்த விளையாட்டு வினையாயிருந்தா இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. இந்த ஊரே நமக்கு வேண்டாம். உடனே புறப்படு. என்ன ராஜா? ராதா இல்லாம நான் வரமாட்டேன். ராதா தானே வேணும். அங்கப்பா.
ஆனந்த், என்னது? ராஜா, எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க செஞ்ச ஏற்பாடுதான் இது. ராதா கோவிச்சிட்டு போனாலும் உன் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கா. ராதா, இனிமே சொல்லாம போக மாட்டியே? நீங்களும் இனிமே பொய் சொல்ல மாட்டீங்களே? இந்த ராஜாவுக்கு நீ ராணி ஆன பிறகு நான் ஏன் போய் சொல்லணும்? எப்படியோ ராஜா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நடக்க வேண்டிய ஆனந்த் கல்யாணம் நடக்காம போனதுலதான் எனக்கு வருத்தம். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். இட்ஸ் ஆல் ரைட். அதுக்கு என்ன, அடுத்த முறை வர்றதுக்குள்ள ஆனந்த் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாற்றுவோம். நோ ஒய்? அதுதான் உண்மையான காதலுக்குள்ள பெருமை. ஓகே, தேங்க்யூ. இதமே என் தெய்வீகமே, நான் தேடும்